ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச, ஆனால் இப்போ நிறைய பேருக்கு ஒரு காமெடி நடிகராக மட்டும் தெரிஞ்ச ஒரு மாபெரும் இயக்குனரோட கதையை தாங்க பார்க்க போகிறோம். அவர் தான் டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன். யாரிடமும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்காம, ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட போகாமல் எடுத்த உடனே தொடர்ந்து 7 சில்வர் ஜூப்ளி ஹிட் படங்களை கொடுத்தவர் தாங்க. உங்களால் நம்ப முடியுதா? கதையே இல்லாமல் ஸ்பாட்டுக்கு போய் சீன் யோசித்து படம் எடுத்த ஜீனியஸ் இவர். இவரோட லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான கதைகளை இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுந்தர்ராஜன் சார் பிறந்தது கோயம்புத்தூர்லங்க. ஸ்கூல் படிக்கிறப்பயே நம்ம இயக்குனர் சிகரம் கே பாக்யராஜும் இவரும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். பாக்யராஜ் சார் சினிமா ஆசையில் சென்னைக்கு வந்துட்டார். ஆனால் சுந்தர்ராஜன் அவர்கள் குடும்ப தொழிலான பேக்கரி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவருக்கும் சினிமா ஆசை வர சென்னைக்கு வர்றாங்க. பாக்யராஜ் சார் கூட சேர்ந்து சும்மா கதை விவாதத்தில் உட்காந்துருவாருங்க. அங்கே தான் இவருக்கும் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிது. உதவி இயக்குனராக வேலை பார்க்காமலே நம்மளால் படம் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட வலம் வராருங்க. இவருக்கு எப்படி முதல் பட வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரியுமா? கோவை தம்பி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏவை போய் பார்த்து கதை சொல்கிறாருங்க. கதை சொல்லும் கலையில் நம்ம சுந்தர்ராஜன் சார் ஒரு கிங்கு. மொக்க கதையாக இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாராம். அவங்க மயங்கி காசையும் கொடுத்துருவாங்களாம். அப்படி கோவை தம்பி கிட்ட சொன்ன கதை தாங்க பயணங்கள் முடிவதில்லை. இசைஞானி இளையராஜா சார்கிட்ட கதை சொல்ல போனப்போ 1/2 மணி நேரத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ராஜா சார். ஆனால் இவர் 3 மணி நேரம் ஒரு படம் காட்டுற மாதிரி கதையை சொல்லி அசத்தி இருக்காரு. இளையராஜாவும் இம்ப்ரெஸ் ஆகி ஒரே நாளில் 30 டியூன் போட்டு கொடுத்துருக்காராம். மைக் மோகன் பூர்ணிமா நடிப்பில் வெளியான இந்த படம் சென்னையில் மட்டும் 425 நாட்கள் ஓடி இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருந்த சுந்தர்ராஜன் சாருக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை. அப்போ ஏவிஎம் நிறுவனம் அவரை கூப்பிட்டு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கதையை ரெடி பண்ணுறாரு. அதுதான் வைதேகி காத்திருந்தாள். சுந்தர்ராஜன் சார் இந்த படத்துக்கு விஜயகாந்த் சார் தான் ஹீரோன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் ஏவிஎம் விஜயகாந்த் வேண்டாம், சிவகுமாரை போடுங்க, இல்லைன்னா அட்வான்ஸை திருப்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பஞ்சு அருணாச்சலம் சார் 2 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஏவிஎம் செக்கை திருப்பி கொடுத்துட்டு விஜயகாந்த் வச்சு படம் எடுத்துட்டாரு. அந்த படம் விஜயகாந்த் சார் திரையுலக வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றிருச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் தான் கவுண்டமணி செந்தில் காம்போ ரொம்ப பயங்கர ஹிட்டும் ஆயிடுச்சு. சென்டிமெண்ட் காதல் படங்கள் மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ராஜாதி ராஜா அப்படிங்கிற செம கமர்ஷியல் ஹிட்டும் கொடுத்துருக்காரு நம்ம சுந்தர்ராஜன் சார். 90s அதுக்கப்புறம் அவரோட படங்கள் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பித்ததும் அப்படியே ஆக்டிங்காக மாறி சூரியவம்சம் தேவயானி மாமா கேரக்டர் மாதிரி பல படங்களில் குணச்சித்திர காமெடி நடிகராக கலக்கியிருக்காருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவங்களோட மனைவி ராஜேஸ்வரி ஒரு புகழ்பெற்ற டப்பிங் கலைஞர். பூவே பூச்சுடவா நதியா, பூவிழி வாசலிலே, வருஷம் 16 பட ஹீரோயின்கள். ஏன் மலையாளத்தில் புகழ்பெற்ற மணி சித்திரத்தாள் படத்தில் சோபனாவோட அந்த நாகவல்லி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்ததே இவங்க தாங்க. சுந்தர்ராஜன் சாரோட மகன்களை பற்றி பார்க்கலாம். கார்த்திக், அசோக், தீபக் அப்படின்னு மொத்தம் 3 மகன்கள் இருக்காங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சோகமும் நடந்திருக்கு. இவரோட மூத்த மகன் கார்த்திக் கடந்த 2004ஆம் வருஷத்தில் ஒரு கொடூரமான கார் விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாருங்க. இந்த இழப்பு அவங்க குடும்பத்தையே ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தி இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அவரோட இன்னொரு மகனான தீபக் சுந்தர்ராஜன் அப்பாவோட வழியிலே சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுருக்காருங்க. இவர் வேறு யாரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் சேதுபதி டாப்ஸி நடித்து 2021 ஓடிடியில் ரிலீஸ் ஆன அனபெல் சேதுபதி அப்படிங்கிற ஹாரர் காமெடி படத்தை டைரக்ட் பண்ணது இவரோட மகன் தீபக் தான். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்ராஜன் சாரோட குடும்பம் அவங்களோட பூர்வீக தொழிலான பேக்கரி மற்றும் கேட்ரிங் பிஸ்னஸையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. சினிமா பிரபலங்கள் பி வாசு, கே எஸ் ரவிக்குமார் வீட்டு விசேஷங்களுக்கு கூட இவங்க தான் சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போது சின்ன திரை சீரியல்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிஸியாக இருக்காருங்க நம்ம சுந்தர்ராஜன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர் சுந்தர்ராஜன் சாரோட படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.